ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகணர்களே போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், சனி பகவானுடைய ஆட்சி வீடு. மகர ராசிக்கு வருங்காலம் இப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதனை மையப்படுத்தி சில நிகழ்வுகள் நடக்குது. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மகரம் கும்பம் 2 வீட்டுக்கு அதிபதி. உங்கள் வீட்டுக்கும் உங்கள் 2வது வீட்டுக்கும் அதிபதி. ராசிநாதன் தான் மனதுக்கும் உடலுக்கும் உரியவர், ஆள்றவர். ஏன்னா ராசிங்கிறது வந்து மனம், உடல், அதுபோக உங்கள் வெளி வட்டார வேலைகள், இதுக்கெல்லாம் தொடர்பு ராசி தான். நான் நிறைய வீடியோ பேசியிருக்கிறேன், தகவல் சொல்லியிருக்கிறேன், அதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ராசிக்கும் லக்கணத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நிறைய சொல்லியிருக்கிறேன் நான். அப்படி பார்க்கும்போது சனி பகவான் வந்து ராசிநாதனாக இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத கிரகமாக இருக்கிறார் ராசிநாதன். அவர் நல்ல நிலைமையில் இருக்கும்போது ராசி வந்து வலுப்படும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் செயல்பாடு நல்லாயிருக்கும், உங்களோட இன்டெகிரேஷன் கரெக்டாக இருக்கும். இன்டெகிரேஷனாக ஒருங்கிணைஞ்சு போகிறதல், மற்றவங்க விஷயத்தில் இணங்கி போகிறதல், மற்றவங்க விஷயத்தை ஏற்றுக்கிறது, சந்தோஷமாக ஏற்றுக்கிறது, உடன்பட்டு போகிறது எல்லாமே நடக்கும். குடும்பத்திலும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, அரசியல், தொழில், வியாபாரம், மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதில் வந்து உங்களுடைய இணக்கம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ சனி பகவான் பயிற்சி ஆறாரு, மார்ச் 29ஆம் தேதி பயிற்சி ஆறாரு 2025. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அவர் 3ஆம் இடத்துக்கு போனாலுமே அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடக்குது. ஒரு கூட்டணி அமையுது உங்கள் ராசிக்கு. 2ஆம் இடத்துல சனி ப்ளஸ் ராகு ப்ளஸ் சுக்கிரன், இவங்க 3 பேரும் இணையிறாங்க. சனி பகவான் ஒரு பாவக்கிரகம்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு கெடுபலனை கொடுக்குறவர் தான். ராசிநாதனாக இருந்தாலுமே கெடுபலனை கொடுக்குறவர் தான். ராகு ஒரு சர்ப்ப கிரகம், நிழல் கிரகம். அவரும் சத்தியமாக கெடுபலங்களை தான் கொடுப்பார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ 2 பாவ கிரகங்கள் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல சம்மந்தப்படுறாங்க. ராகு வந்து 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார், இப்போதைக்கு மீனத்தில் தான் இருக்கிறாரு. ராகு பயிற்சி நடக்குது, சரியா? ராகு வந்து பயிற்சி ஆறாரு. சனி பயிற்சிக்கு பின்னாடி ராகு பயிற்சி நடக்குது. ராகு பயிற்சி வந்து எப்போ சார் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு பயிற்சி வந்து மே 18ஆம் தேதி 2025, 18/5/2025 ராகு வந்து 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதிகாரப்பூர்வமாக 2ஆம் இடத்துக்கு கும்பத்துக்கு வந்துடுவார். கேது வந்து 8ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு போயிடுவார். ஓகே, இந்த நிகழ்வுகள் முன்னாடி பார்த்தோம்னா சனி பயிற்சி, ராகு பயிற்சி, இதில் சனி பயிற்சி 3ஆம் இடத்துக்கு போனால் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது, பொது விதி. ராகு 2ஆம் இடத்துக்கு வருது உகந்ததல்ல, நல்ல விதம் பார்க்கப்படாது. 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதும், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கிறதும் நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரி, இப்போ நம்ம ராகு கேது பயிற்சிக்குள்ளே போக வேண்டாம், அது பலன்கள் பின்னாடி பார்ப்போம். ஏன்னா மே மாதம் தான் நடக்குது, 18ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி ராகுவோட போய் சனி பகவான் இணையிறாரு. ராகு கிட்ட உள்ள ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா, அவர் ஒரு சாயா கிரகம், பாம்புன்னு அர்த்தம், சரியா? ராகுனா பாம்பு. பாம்புக்கு வந்து வால் நீளம். அது எப்படி இருக்கும்னா, தூரம் இருக்கிற பொருளை அப்படித்தான் வாளால் சுருட்டிடும். புரிகிற மாதிரியே சொல்கிறேன். அது மாதிரி இப்போ வந்து அவர் வந்து மீனத்தில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் கும்பத்தில் இருக்கிற சனி பகவானை பிடிக்கிறாரு, கிரகணம் பண்ணுறாரு. எப்போ இருந்து சார் பிடிக்கிறாருன்னா, 12ஆம் தேதியிலேருந்து பிடிக்கிறாரு. ஜனவரி 12/1/2025 சனி பகவானை அவர் வந்து பிடிச்சிடுறாரு. சனி பகவானை பிடிக்கல வந்துடுறாரு. பிடிக்கல வந்து அவர் சனி பகவானே நோக்கி வராரு. வர எவ்வளோ நாளைக்கு அந்த கிரகணம் இருக்குன்னா, 15/12/2025 வரைக்கும் சனி பகவானும் ராகும் இணைந்து இருக்கிறார்கள். இது ஜோதிடத்தில் இருக்குது, பஞ்சாங்கத்தில் இருக்குது. நான் இதை வந்து உங்களுக்கு இதோடைய அந்த இமேஜையும் அந்த பாதசாரத்தையும் இதில் நான் அட்டாச் பண்ணுறேன், ஆரம்ப கட்டத்தை அட்டாச் பண்ணுறேன். அந்த இறுதி நிலையை வந்து நான் இடையில போடுற வீடியோவில் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா 15/12/2025 2025 டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2025 முழுக்கவே ராகு கேதுகள் வந்து சேர்ந்து தான் இருக்கிறாங்க, சரியா? ராகுவும் சனியும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க. இந்த அமைப்பு தான் மகர ராசிக்கு பார்க்கப்படுகிறது. இதை பற்றி நான் ஒரு பழைய வீடியோவில் போட்டேன், அது எத்தனை பேர் நாலேஜுக்கு போனச்சுன்னு தெரியல. இந்த வீடியோவில் அதை மறுபடியும் வலியுறுத்தி போடுறேன். ஒரு ஜோதிடர் என்ற முறையில் எதிர்காலத்தை கணிக்கிறது வந்து அவருடைய கடமை. நான் எப்போயுமே வந்து அட் ப்ரெசென்ட்டில் இருந்தாலுமே எதிர்காலத்தை பார்ப்பேன், ஒரு 1 இயருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அதுதான் நம்மளுடைய வேலையை. அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் மாறுபடும். புத்தாண்டு பலன்கள், பொங்கல் பலன்கள், சித்திரை வருட பலன்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கிரகங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும், ரைட்டு? இப்போ வந்து நம்ம நிலைப்பாடு எப்படின்னு சொல்லிடுவோம். இந்த வீடியோ முக்கியமான வீடியோ. ஏன்னா மகர ராசிநாதன் சனி பகவானோடைய நிலைப்பாடு என்ன,
அவர் வந்து தனக்கு ஆகாத கிரகம் ராகுவோட போய் சேர்றாரு. ஏன்னா ராகுவும் சனி மாதிரி ஆக்ட் பண்ணுறவர் தான். ஸோ 2 பேரும் சேருது வந்து ஒரு இடத்துல 2 சனி பகவான் இருக்கிற மாதிரி தான். இதில் சில நேரங்கள் அமாவாசை சந்திரன் சேருவார், மாதத்துக்கு ஒரு தடவை உள்ளே போவார். சந்திரன் சுற்றி வருவார் ஒவ்வொரு ராசிலையுமே. அவர் சேர்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அது அடுத்தடுத்து நான் வரேன் எப்படி பலன்கள்னு. இப்போ நான் பலன்களே சொல்லலை, அமைப்பை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ராகு பிடியில் சனி பகவான் வந்துடுறாரு. ஜனவரி 12, 2025 டிசம்பர் 15, 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 மாத காலம் 11 மாத காலம் அவர் வந்து ராகு பிடியில் தான் இருக்கிறாரு. இந்த 11 மாத காலமும் சனி பகவான் இயல்பாக இருக்க மாட்டார். சரியா, இயல்பு நிலையை விட்டு தான் இருப்பார். ஏன்னா கிரகணம் ஆயிடுவார். சுப தொடர்பு இல்லை, குரு பார்வை இல்லை. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் நடக்குது. என்ன சார் மாற்றம் அப்படின்னா, சுக்கிரனுடைய இணைவு இருக்குது. சுக்கிரன் ஒரு இயற்கை சுபர் தான். அவர் உள்ள இணைகிறாரு. அவர் இணைஞ்சு 2 பேத்துக்கு நடுவில் ஒரு மத்தியசராக இருக்கிறாரு. சனி ராகுக்கு இடையில மத்தியசராக இருக்கிறாரு. சுக்கிரனுடைய இணைவு எப்போ சார் இருந்திருக்கு அப்படின்னம்னா, அவர் 28/12/2024 உள்ளே போயிடுறாரு. சனி பகவான் கூட சேர்ந்துறாரு. வர்ற டிசம்பர் 28 அவர் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போய் சனி பகவான் கூட சேர்ந்துறாரு. அப்படி போகிறவர் வந்து சனி பகவான் கூட சேர்ந்து அடுத்தபடி மீனத்துக்கு போகிறாரு. மீனத்துக்கு போய் ராகு கூடயும் சேர்றாரு. சேர்ந்தவர் 2 பேர்த்தையும் சுபத்துவப்படுத்துகிறாரு. இப்போ கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குது. சனி ராகு இணைவு நல்லது அல்ல. அப்படியே அந்த இணைவு இருந்தாலுமே சுக்கிரன் போய் உள்ளே போகிறாரு. இதுதான் இயற்கையுடைய ஒரு அருட்கொடை. கிரகங்கள் சில நேரங்களில் பாவ கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் போது ஏதோ ஒரு சுபகிரக தொடர்பு வந்துச்சுன்னா அந்த இணைவில் வந்து கெடுபங்கள் குறையும். சரியா, இந்த அமைப்பு இப்போ வருது. இது வந்து இறைவனோட அருள்கொடை. அந்த காலப்புரட்சி சக்கரத்தில் நடக்கிற ஒரு அபூர்வமான நிகழ்வு, ஒரு மகத்துவம் கூட சொல்லலாம். ஏன்னா சனி ராகு இணைவு அப்படிங்கிறது வந்து ஒரு அசாத்தியமான நிகழ்வு. அந்த அசாத்தியமான நிகழ்வில் சுக்கிரன் உள்ளே போயிடுறாரு. அவர் கிட்டத்தட்ட அங்கேயே தான் இருக்கிறாரு. சுக்கிரன் கிட்டத்தட்ட மீனத்திலே ரொம்ப நாளைக்கு இருக்கிறாரு. அவர் வந்து 12/1/2025 3/5/2025 வரைக்கும் இந்த சனி ராகு இணைவுக்கு அவர் வந்து மத்தியஸ்தராக இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது மகர ராசிக்கு வந்து 12/1/2025 3/5/2025 வரைக்கும் சனி ராகுவால் அந்த அளவுக்கு கெடுபலங்கள் இருக்காது. ஏன்னா சுக்கிரன் வந்து அங்கே உட்காந்துருவார். சுக்கிரன் வந்து 2 பேத்துக்கு நடுவில் இருப்பார், அந்த கூட்டணியில் இருப்பார். சனி ராகு சுக்கிரன் இவங்க 3 பேருமே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இருப்பாங்க. சரியா, இது வந்து அடுத்து நடக்க போகிற நிகழ்வு. இதை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். நான் அந்த பஞ்சாங்க காப்பியை வேணால் எடுத்து போடுறேன், அதையும் போடுறேன். 8% நடக்கிற அந்த காலகட்டத்தில் நடக்கிற அந்த கட்டத்தையும் எடுத்து போடுறேன், பாதசாரத்தையும் போடுறேன். போதி ஜோடத்தில் எதுவுமே நான் வந்து அந்த கட்டம் போடாமல் பேசுகிறதே கிடையாது. எல்லாம் கட்டத்தோடு தான் பேசுகிறேன். அது இல்லாமல் நான் பேசுகிறதே கிடையாது. அதெல்லாம் ப்ரூஃப் தான். சரியா, ப்ரூஃபோடு தான் பேசுவேன். அதையும் உங்களுக்கு நானே எடுத்து போடுறேன். சரி சார், இப்போ மகர ராசிக்கு இதனால் என்ன சார் பலன்கள் அப்படின்னோம்னா, மகர ராசிக்கு வந்து 2 விதமாக பலன்களை பிரிக்கலாம். ஜனவரி 12 2025 மே 3 2025 வரைக்கும் சுக்கிரன் டோட்டலாக பாதிக்கப்படுறாரு. சரியா, சுக்கிரன் பாதிக்கப்படுறதுனால சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5, 10 கூடையவன், பஞ்சம ஸ்தானாபதி, கர்ம ஸ்தானாபதி. அந்த இடப்பட்ட காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடமும் 10ஆம் இடமும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இதில் வேறு சுக்கிரன் மீனத்தில் போய் உச்சமடைவார். அவர் உச்சமடைஞ்சாலுமே வக்கரமும் அடைவார். அவர் வக்கர காலமும் இருக்குது. அவர் மீனத்துக்கு போய் உச்சமாகி வக்கரமும் அடைகிறாரு. சரியா, வக்கரம் எப்போ சார் அடைகிறாரு அப்படி பார்த்தோம்னா, அவர் வந்து 14/3/2025 வக்கரம் அடைகிறாரு. 14/3/2025 வக்கரம் அடைஞ்சு 13/4/2025 வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. சரி, கிட்டத்தட்ட 1 மாத காலம் வக்கரத்தில் இருக்கிறாரு. மார்ச் 14 to ஏப்ரல் 13 வரைக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து உச்ச வக்கரம் ஈக்குவல் நீசம்பாங்க. ஸோ சுக்கிரன் மேற்கொண்டு பலம் விளம்பி மாறாரு. அவர் சனி பகவான் கூடயும் ராகு கூடயும் இணைஞ்சி தன் இயல்பு இழக்கிறாரு. அதுபோக வந்து உச்ச வக்கரமாகி தன் இயல்பு நிலை கூடுதல் இழக்கிறாரு. ஸோ சுக்கிரன் வீக்காகிறாரு. இந்த வீடியோவுடைய சாராம்சம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 5, 10 கூடையவன் ராஜ்ய யோகாதிபதி வந்து ரொம்ப வீக்காகிறாரு. சரியா, இந்த காலகட்டம் வந்து மகர ராசினியர்களுக்கு சில பின்னடைவை கொடுக்கும் இந்த காலகட்டம். அதனால் அந்நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா, ஓகே. அது எந்த காலகட்டம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டோட்டலாக சொன்னோம்னா 12/1/2025 to 3/5/2025 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் சனி ராகு பிடியிலே இருக்கிறாரு, வக்கரமும் அடைகிறாரு. சரியா, தன் இயல்பு நிலையை டோட்டலாக இழக்கிறாரு. 5ஆம் இடம் பாதிக்கும், 10ஆம் இடம் பாதிக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயத்தில் ஏகப்பட்ட முரண்பாடு இருக்கும்.
பிரச்சனை இருக்கும், பங்காளிகள் சண்டை வரும், பாகப்பிரிவினை நடக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்காது, உங்கள் மனநிலை ஒரு நிலையில் இருக்காது, ஆள் ரொம்ப டல்லாகிடுவீங்க, எதையும் சீரியஸாக திங்க் பண்ண முடியாது, சிந்தனை ஆற்றல் குறையும், தடுமாற்றம் இருக்கும். அதுபோக வழிபாட்டு முறையில் சில பிசிறு இருக்கும். அதாவது எப்படின்னா நிம்மதியாக சாமி கும்பிட முடியாது, கோயில் குளத்து கிளம்பினீங்கன்னா நேரம் போக முடியாது. அந்த வழிபாடுற விஷயங்கள், வழிபாட்டு முறைகள் இதில் எல்லாமே பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வழிபாட்டுக்குள்ள இடம், மந்திரஸ்தானம் வேறு. ஒரு மனதாக சாமியை கும்பிட முடியாது, சிதறல் இருக்கும். ஒரு மனமாக நீங்கள் சாமியை கும்பிட்றதுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இது கூடுதலாக ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு கூடுதல் தாக்கத்தை கொடுக்கும். சுக்கிரன் எப்படி சார் கெட்டு போகிறாரு அப்படின்னா, ஜனன ஜாதகத்தில் இப்போ ராசிக்கு தான் பலன் சொல்கிறோம் நம்ம, சரியா? லக்கணத்துக்கு சொல்லலை, ராசிக்கு தான் சொல்கிறோம். அதனால் அவர் ராசிக்கு 3-8 இருக்கக்கூடாது. 3-8 இருக்கக்கூடாதுன்னா எப்படி சார் அப்படின்னா, மகரத்துக்கு மீனத்தில் இருக்கக்கூடாது, மீனத்தில் உச்சம் அடைவார், ஸ்தான படம் போடுவார், பரவாயில்ல. 8ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கக்கூடாது. ஸோ சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கூடுதலாக ப்ரெஷர் இருக்கும், சரியா நேயர்களே? அதுபோக ஜனன ஜாதகத்தில் லக்கணத்திலும் சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருக்கும். லக்கணத்துக்கு 3-8 இருக்கக்கூடாது சுக்கிரன். அதுபோக சுக்கிரன் சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த 4 கிரகங்களோடு சேராமல் இருக்கணும். சூரியன் கூட சேர்ந்தால் ஓரளவு பரவாயில்ல. அதனால் சுக்கிரன் கெட்டு போகாமல் இருக்கணும், பாவகிரக தொடர்பில் இருக்கக்கூடாது. செவ்வாய், கேது, சனி, ராகு இந்த கிரகங்களோடு சேராமல் சுக்கிரன் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு, அந்த தாக்குதல் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இது நிறைய பேருக்கு இன்றைக்கி எல்லாருமே இந்த யூடியூப்பில் அப்படியே கேட்டுட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் அந்த போடுற இமேஜையும் பார்க்குறது கிடையாது, அப்படியே காதில் வச்சு கேட்குறது, அப்படியே போட்டுட்டு கேட்குறது, ஏதோ சொல்கிறான் அப்படின்ட்டு சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு அப்படி கேட்டுட்டு போகிறாங்க. ஆனால் ஜனன ஜாதகத்தில் நமக்கு உள்ள கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குன்னு கொஞ்சம் நாச்சும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்கவுங்க ராசி கட்டத்தில் ஜாதகத்தை பார்க்கணும். அதில் ஒரு கிரகம் தனிச்சு இருந்ததுன்னா நல்ல அமைப்பு தான், சரியா? இப்போ இன்றைக்கி தேதி கிரகங்கள்லாம் தனிச்சு தான் இருக்குது. இன்றைக்கி தேதி 24/12/2024. இன்றைக்கி கிரகமாலை யோகத்தில் கிரகங்கள்லாம் இருக்குது. உங்கள் ராசியில் சுக்கிரன் தனிச்சு இருக்கிறாரு, இதே மாதிரி இருக்கணும், சரியா? ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் தனிச்சு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. அவங்களுக்கு சுக்கிரன் கெட்டு போனாலுமே பிரச்சனையை கொடுக்க மாட்டார். இன்றைக்கி கிரகமலை யோகங்கிறது நல்ல யோகம் ஒரு ராசியை சுற்றி நடக்கு. ராசியில் சுக்கிரன், 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல சந்திரன், கேது, 11ஆம் இடத்துல புதன், 12ஆம் இடத்துல சூரியன், இந்த அமைப்பில் இருக்குது, சரியா? 3ஆம் இடத்துல ராகு. இந்த அமைப்பில் கிரகமலை யோகம், கிரகங்கள் தனித்தனியாக இருக்குது, இயல்பு நிலையில் இருக்குது. இது மாதிரி எப்போனாச்சும் ரேராக அமையும். ஸோ இப்போல்லாம் நல்லா தான் இருக்குது மகர ராசிக்கு. நான் அட்% சொல்லலை, எதிர்காலத்தை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இந்த ப்ரிடிக்ஷன் ஜனவரி 12 தான் நடக்கும் உங்களுக்கு. 12/1/2025 டு 3/5/2025 வரைக்கும் சுக்கிரனுடைய நிலைப்பாடு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கவனமாக இருங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும், ஏன்னா சுக்கிரன் 10 கூடையவன், தொழில் கர்மஸ்தானாதிபதி, கவனமாக இருக்கணும். குறிப்பாக சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் நிறைய இருக்குது. கலை, திரைப்படம், இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், துணி வியாபாரம், வாசனை திரவியங்கள், திருமண அமைப்புகள், இன்டீரியர் டெக்கரேஷன், அப்புறம் ஒரு மனிதனுக்கு கேளிக்கை சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே சுக்கிரன் தான் வருவார். வாகனம், வீடு கட்டி விற்கிறது, பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ், இப்படி நிறைய சொல்லலாம், சரியா? இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்குலாம். நான் சுக்கிரனுடைய தொழிலில் உடனே சொல்ல முடியாது. மல்லிகைப்பூ கூட சுக்கிரன், மனம் வீசும் மல்லிகைப்பூ, பூ வியாபாரம் பண்ணுறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். தேங்காய் பால் கடை வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் வருவார். இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கும் பிரச்சனை வரும், சரியா நேரில்? எல்லாமே ஜனவரி 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். எல்லோரும் பலன்கள் போடுறாங்க, நானும் தான் போடுறேன், மகர ராசிக்கு சாதக பாதங்களை போடுறேன். இருந்த போதிலும் அடுத்து வருகின்ற காலத்தில் சுக்கிரனுடைய செயல்பாடு கம்மியாக இருக்குது. 5 கூடையவன், புத்திர வழியில் சில பிரச்சனை இருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு சில பிரச்சனைகள், பிள்ளைகளோட படிப்பு, அவங்களுடைய இதெல்லாம் குறையும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல நடக்கு. 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வியை கொடுக்கும். அங்கே 5 கூடையவன் இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளுடைய ஆரம்ப கல்வி, 10th +2 படிக்கிற அவங்க பிள்ளைகளுடைய ஆரம்ப கல்வி படிப்பில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். பள்ளிக்கூடத்துக்கு சரியாக போக மாட்டாங்க, சொல்லிக் கொடுத்த பாடத்தை ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, பிரச்சனை இருக்கும், சரியா நேரில்? கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதனும் கெட்டு போகிறாரு, ராகுவோட சேர்ந்து கெட்டு போகிறாரு, அது ஒரு பெரிய இழப்பு தான், சரியா?
அதுபோக கூடுதலாக சில தகவல் சொன்னோம்னா, சுக்கிரன் ஒரு பக்கம் இயல்பு நிலை இழந்தாலுமே ராசிநாதன் ராகுவோட சேர்ந்து டிஸ்டர்ப் ஆகிறாரு. அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி ராகு சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள். சனி ராகு சேர்க்கை வந்து நல்லதே கிடையாது பொதுவாக. அப்படி ஜனன ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். 3ஆம் தேதிக்கு மேலே தாக்கம் அதிகமாக இருக்கும். 3/5/2025 மே 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அதிகமாக தாக்கமாக இருக்கும். அவங்களாம் இப்போயே கொஞ்சம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எதிர்காலத்தை வந்து நம்ம கொஞ்சம் முன்கூட்டி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வருமுன் காப்போம் வளமாக இருப்போம், ப்ரீகேஷன் இஸ் பெட்டர் தென் கூர். வரதுக்கு முன்னாடி நம்ம தயாராக இருந்தோம்னா நல்லபடியாக பார்க்கலாம். ஏன்னா மற்ற கிரகங்கள் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல. மகர ராசிக்கு ராசிநாதன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இப்போ ராசிநாதன் வந்து டிஸ்டர்ப் ஆகிறாரு. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, சொல்கிறாங்க மகர ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டாருன்னா பெரிய வாரி வழங்குவாருன்னு. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது எப்போ வாரி வழங்குவார்னா 15/12/2025 மேலே தான் அவர் வந்து வாரி வழங்குவார். அதுக்கு பிறகு தான் இயல்பு நிலைக்கு வருவார். அதுவும் அவர் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில்னா இப்படி ராசிக்கு வந்து அவர் மறைஞ்சு இருக்கணும். ராசிக்கு 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். ராசிக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தார்னா சனி பகவான் எப்போயுமே டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பார். இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அதுபோக சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் மீனத்தில் இருக்கணும். மீனத்தில் ஒருத்தருக்கு சனி பகவான் இருக்கிறாரு சார் என் ஜாதகத்தில் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 7.5 சனியோ அஷ்டமச்சனியோ மற்ற சனியோ பிரச்சனை பண்ணாது. ஏன்னா மீனம் வந்து ஒரு நல்ல வீடு, மோட்ச வீடு, குரு பகவானுடைய ஆட்சி வீடு. அங்கே இருக்கிற சனி பகவான் வந்து பொதுவாகவே எந்த ராசிக்குமே ஒரு கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். அதுபோக மீனத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கும் சனியோடைய தாக்கம் அதுவாக இருக்குது, பெருசாக பாதிக்காது. நான் ஒரு எனக்கு மீனத்தில் குரு இருக்கார் சார் என் ஜாதகத்தில் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனியோட தாக்கம் அதுவாக பெருசாக பாதிக்காது. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, மகர ராசியாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் மற்றவங்க ராசியாக இருந்தாலும் சரி, அவங்க ஜாதகத்தில் மீனத்தில் சனியோ குருவாக இருந்தாங்களாம் அவங்களுக்கு வந்து இந்த 7.5 சனி காலத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது. சனி பகவானால் பொதுவாக பாதிப்பு இருக்காது. அதுபோக சனி குரு இணைவு இருக்கிறவங்களுக்கும் பெருசாக பாதிப்பு இருக்காது. சரியா? சனிக்கும் குருவுக்கும் அந்த ஒரு மகத்துவம் இருக்குது. அந்த இணைவு இருக்கிற ஜாதகத்துக்காரங்களுக்கு சனி பகவான் கோச்சாரத்தில் எந்த இடத்துக்கு போனாலுமே பெருசாக பாதிப்பு கொடுக்க மாட்டார். ஓகே, இப்போ இந்த ராகுவும் சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாங்க சார், அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் வந்து இப்போ வரும். எப்போ இருந்து வரும்னா அவங்களுக்கு 3/5/2025 தாக்கம் அதிகமாக இருக்கும். மே 3ஆம் தேதிக்கு பின்னாடி கொஞ்சம் கூடுதலாக தான் சொல்கிறேன். ஏன்னா இன்னும் நியூ இயரே பிறக்கலை, புத்தாண்டே பிறக்கலை. புத்தாண்டுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. தமிழ் புத்தாண்டுக்கும் ஆங்கில புத்தாண்டுக்கும் வேத ஜோதிடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்றைக்கி எல்லோரும் ஆங்கில புத்தாண்டுக்கு பலனாக போடுறாங்க. நானும் சில நேரம் சொல்லுவேன், ஆனால் அது வந்து நான் உளமாற சொல்ல போகிறது கிடையாது. ஏதோ ஒரு டேட்டம் வேணும், ஒரு டேட்டம் இருக்கணும், அதுக்காக தான் சொல்கிறது. இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறப்பதுக்கு பின்னாடின்னு சொல்கிறாங்களே, கிமுன்னு சொல்கிற மாதிரி புத்தாண்டுங்கிறத ஒரு டேட்டாமாக தான் வச்சு நான் சொல்லுவேன். ஆனால் நம்ம வேத ஜோதிடத்துக்கும் இந்து கலாச்சாரத்துக்கும் சைவ வைஷ்ணவ வழிபாட்டுக்கும் அது ஆங்கில புத்தாண்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆங்கில புத்தாண்டுங்கிறது வெள்ளைக்காரனால் கொண்டு வரப்பட்டது. கிறிஸ்மஸ் ஒட்டி அடுத்து கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளோதான். கிறிஸ்மஸ்க்கு அடுத்து நியூ இயர் வரும், அதை சேர்த்து அவங்க கொண்டாடுறாங்க. வெள்ளைக்காரன் கொண்டு வந்து விட்டு போன பழக்கம் இன்னும் கடைப்பிடிக்கப்படுகிறது. ஸோ ஆங்கில புத்தாண்டுக்கும் நம்ம இந்து சமய வழிபாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரியா? கிரக அமைப்புக்கும் சரி, ஆலய வழிபாட்டுக்கும் எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. நமக்கு எல்லாமே வந்து திதிகள் தான். திதிகள், நாட்கள், கிழமைகள், விரதங்கள், ஆகம வழிபாட்டில் நிறையா இருக்குது. அதுக்கு உட்பட்டு தான் நம்மளுடைய விழாக்களும் இருக்குது, விசேஷ தினங்கள் இருக்குது. ஸோ ஆங்கில புத்தாண்டுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு செலிப்ரேஷன், ஒரு மோகமானது. அது வந்து என்னது, எல்லோரும் அதை கொண்டாடுறாங்க, அவ்வளோதான். அன்றைக்கி தான் கோயிலுக்கு போகணுங்கிறது முக்கியம் கிடையாது. நமக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம் தான் முக்கியம். நட்சத்திரம், நாள், திதி, கரணம், யோகம், இது 5 சேர்ந்தால் பஞ்சாங்கம். இதன் அடிப்படையில் நடக்கிற விசேஷ தினங்கள் எல்லாமே வந்து இந்துவாக பிறந்தவனுக்கு வந்து அது வந்து உயர்வாக பார்க்கப்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். பிறப்பு முதல் இறுதி வரை, இறப்பு வரை இந்த 5க்குள்ளே தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது. சரியா? ஜென்ம நட்சத்திரம், இறந்த திதி, அதுபோல் வாழ்க்கையில் நடக்கிற மற்ற நிகழ்வுகள் எல்லாமே இதுக்குள்ளே தான் கணிக்கப்படுகிறது. அதனால் நமக்கு வந்து இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து ஒரு மோக வார்த்தை தான். சரியா? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா பச்சிக்கலாம் இல்லையா? சாஸ்திரத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரியா நேர்களே? சாஸ்திரத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் உள்ள 2 நாட்கள் இருக்குது. தைப்பொங்கல், தமிழ் புத்தாண்டு, சித்திரை புத்தாண்டு. ஏன்னா சூரியனை மையப்படுத்தி அந்த பிரபஞ்சம் இறங்குது. சூரியன் இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லை. சரியா? பிரபஞ்சமே கிடையாது. உயிர், ஒரு புல் பூண்டு முளைக்கிறது கூட சூரியனுடைய அந்த ஒளியால் தான் முளைக்குது. நீரும் தேவைப்படுது. இருந்தாலும் சூரிய ஒளி இல்லைன்னா எதுவுமே வளர்ச்சி இல்லை. இங்கே சூரிய ஒளி, வெப்பம் இந்த பிரபஞ்சத்தையே சமநிலைப்படுத்துது. மனித உடலில் வெப்பம் இல்லைன்னா உயிர் இல்லைன்னு அர்த்தம். உடம்புல சூடு இருக்கணும்.
சூடு இல்லைன்னா உயிர் இல்லைன்னு அர்த்தம். அந்த உஷ்ணத்தை கொடுக்குறவர் சூரியன் தான், ஆத்மகாரகன். அதனால தான் அவர் ஆத்மகாரகன் இருக்கும். உயிர் லக்கணம்னாலே அது காரகத்துவம் சூரியன் தான். ஜனன ஜாதகத்தில் லக்கணம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது காரகத்துவம் வந்து சூரியன் தான். எப்படி உங்கள் ராசிக்கு வந்து சனி பகவான் இருக்கிறாரோ அது மாதிரி நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, எந்த ராசியில் இருந்தாலும் சரி, லக்கணம் என்ற ஒரு வார்த்தைக்கு காரக கிரகம் வந்து சூரியன் தான் எல்லாருக்குமே. சரியா நேர்களே, ஆண்டி முதல் அரசன் வரை லக்கணம் என்ற ஒரு இடத்துக்கு, லக்கணம் உயிர் ஆத்மா ஜீவனை குறிக்கிற ஒரு இடத்துக்கு காரகம் சம்மந்தப்பட்டவன், அதுக்கு உண்டானவன், சொந்தக்காரன் அப்படின்னு சொன்னோம்னா சூரிய பகவான் தான். அந்த சூரியன் தை மாதம் மகர ராசியில் உத்தராயணத்தை நோக்கி வர்ற அன்னைக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. தை திருநாள், தமிழர் திருநாள். அன்றைக்கி வந்து புராண காலத்திலுமே வேத ஜோதிடத்திலும் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர் உத்தராயணத்தை நோக்கி போவார், வடக்கு நோக்கி பயணம் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு உச்சமடைகிற நாள் மேசம், சித்திரை 1. சரியா நேர்களே? ஸோ நமக்கு வந்து தை 1ஆம் தேதியும் சித்திரை 1ஆம் தேதியும் தான் வேத ஜோதிடத்தின்படி முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. சாஸ்திரத்தின்படி இந்த 2 நாட்கள் தான் கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். சூரியன் உச்சமடைகிறதும் உத்தராயணத்தை நோக்கி பயணம் இருக்கிறதும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. சித்திரை மாதத்துக்கு மேலே சிறப்பு அடையும் அப்படிம்பாங்க. அதனால் தையும் சித்திரையும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மகர மேச ராசிகள் ரொம்ப முக்கியமாக ராசியாக பார்க்கப்படுகிறது. 2க்குமே செவ்வாய் தொடர்புள்ள கிரகம். மேசத்தில் மூல திரிகோணம், மகரத்தில் வந்து உச்சமடைவார். அதனால தான் செவ்வாயோட ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. முருகப்பெருமான், செவ்வாய் வந்து முருகப்பெருமானுடைய அனுக்கிரம் பெற்ற கிரகம். தமிழ்நாட்டில் 60 வீடும் இருக்குது. திருப்பதிக்கு தெற்க ஃபுல்லாகவே முருகப்பெருமானுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்குது. ஓகே நேர்களே, நம்ம ஸ்கிப் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். சரியா, நம்ம வந்து இங்கே வருவோம், சனி ராகு தொடர்புக்கு வருவோம். இப்போ இந்த நியூ இயருக்காக இதை ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே போயிட்டேன். ஆனால் எல்லாமே வந்து மகர ராசி ரிலேட்டடாக தான் சொல்லியிருக்கிறேன், மகர ராசியோட பெருமைகளை தான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஏன் சொல்ல வரேன்னா, இந்த நியூ இயர் வந்து நமக்கு வந்து ஒரு நடைமுறையில் வந்து பழக்க வழக்கம் தான் வழியா. இதுக்கும் நம்ம சாஸ்திரத்துக்கும் சம்மந்தமே இல்லை, வேத ஜோதிடத்துக்கும் நியூ இயருக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. இஷ்டப்பட்டுங்க கொண்டாடுங்க, கோயிலுக்கு போங்க வாங்க, அது வந்து சௌரியம். பட் அன்றைக்கி தான் கோயிலுக்கு போகணும், அன்றைக்கி தான் பூஜை புனஸ்காரம் பண்ணணுங்கிறது இது இல்லை, விதி இல்லை. ஆகம முறைப்படி அதில் அமைப்பு இல்லை. நமக்கு முக்கியமான நாட்கள் வந்து தை 1ம் சித்திரை 1 தான். ரைட்டு. சனி ராகு வந்து ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக சில இடத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை நடக்கும். எப்போ இருந்து சார் நடக்கும் அப்படின்னா மே 3ஆம் தேதியிலேருந்து நடக்கும். 2025 மே 3லேருந்து நான் சொன்ன டேட் வரைக்கும் நடக்கும். 15/12/2025 வரைக்கும். நான் இதில் தேதிகள்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க, இல்லைனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த காலத்தில் வீடியோ போடுவேன். இருந்தாலும் இப்போ வந்து இது ஒரு தொகுப்பாக முன்னாடியே சொல்கிறேன். சரியா, இதை கேட்டு அதை மைண்டில் வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு நல்லது. சரியா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஜனன ஜாதகத்தில் லக்கணத்திலே இருக்கிறாங்க அப்படின்னா, லக்கணத்தில் பொதுவாக ராகுவும் சனியும் இருக்கக்கூடாது, அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. எப்போ பார்த்தாலும் கவலை தான் இருக்கும். சரியா, உடல்நலம் பாதிக்கப்படும், மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும், இயல்பாகவே இருக்க முடியாது. அது குறிப்பாக விருச்சிக லக்கணம்னா ரொம்ப பிரச்சனை. ராகு வந்து மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த ராசியில் இருந்தார்னா அந்தளவுக்கு பிரச்சனை பண்ண மாட்டார். சனிபகவான் கூட சேர்ந்து இருந்தாலுமே அந்தளவுக்கு பிரச்சனை பண்ண மாட்டார். அதை தவிர மற்ற ராசியில் இருந்தாருன்னா பிரச்சனை பண்ணுவார். ஒரே வரையில் சொல்லிட்டு போயிடலாம். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல சனி ராகு இயல்பு சேர்ந்து இருந்தாங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏதோ போயிடும், ஒரு லைட்டாக தட்டிட்டு போயிடும். மற்ற இடத்துல இருந்தாலும் ரொம்ப சிவியராக இருக்கும். அது விருச்சிக ராசிலையும் சிம்ம ராசியிலும் இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும். விருச்சிக ராசியில் சனி ராகு இல்லைன்னா சிம்ம ராசியில் சனி ராகு இருந்தாங்கன்னா அந்த ஜாதகர் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவார். அதுபோக இப்போ மகர ராசியில் ராகு திசை சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் சனி திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சிரமம் அதிகமாக இருக்கும், கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே, நான் இதோட சொல்லி இந்த வீடியோவை கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் அவங்க இருந்தால் என்ன பலன்கள் சொல்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்காது. சரியா, ரத்தன சுருக்கமாக சொன்னோம்னா, நான் சொன்ன வீடுகளில் சனி ராகு இருக்கக்கூடாது. விருச்சிகத்திலும் சிம்மத்திலும் இருந்தால் அவங்க பெரிய தாக்குதலுக்கு உண்டாவாங்க, ரொம்ப அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுபோக வந்து அமாவாசை சந்திரன் நினைவு இருந்தாலும் பிரச்சனையாகும். ஏன்னா சந்திரன் சனிக்கு ராகு பிடிக்காத கிரகம். அமாவாசை சந்திரன் சேர்ந்துட்டாருன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணுவார். சூரியன் நினைவு இருந்தாலும் சரி, சூரியன் சம்மந்தப்பட்டாலும் சரி, ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இதெல்லாம் ஜனன ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்டவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு வழி தான் இருக்குது, சிவனாலயத்துக்கு தான் போகணும். சனிக்கிழமை ராகு வேலையில் போயிருங்க. சனிக்கிழமை ராகு வேலை எப்போ சார் வருது அப்படின்னா, இந்த வழிபாடெல்லாம் இப்போதைக்கு இல்லை, இன்னும் நாட்கள் இருக்குது, அந்த நாட்களுக்கு பின்னாடி போங்க. இருந்தாலும் முன்கூட்டியே சொல்கிறேன், சனிக்கிழமை ராகு வேலை காலையில் 9 to 10 தாராளமாக போகலாம். சரியா, சனிக்கிழமை 9 to 10 சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு காலபைரவ வழிபட்டு வந்துடுங்க. காலபைரவர் தான் அது முக்கியமான கிரகம், கடவுள்.
சனி ராகு இணைவுக்கு வந்து வழிபட வேண்டிய ஒரே கடவுள் வந்து காலபைரவர் தான். காலபைரவர் வழிபாட்டை வச்சுக்கோங்க. குறிப்பாக மகர ராசியில் ராகு திசை சனி புத்தி நடக்கிறவங்க, சனி திசை ராகு புத்தி நடக்கிறவங்க, அதுபோக சனி ராகு தொடர்பு இருக்கிறவங்க ஜனன ஜாதகத்தில் செக் பண்ணிக்கோங்க. அதுபோக சனி பகவான் ராகு சாரத்தில் வாங்கியிருப்பார். ராகு சாரத்தில் சுப தொடர்பில் இருந்தார்னா பிரச்சனை இல்லை. அவர் எங்கே சார் வாங்கியிருப்பார் அப்படின்னா மிதுனத்தில் வாங்கியிருப்பார். மிதுனத்தில் வாங்கியிருப்பார், துலாமில் வாங்கியிருப்பார், கும்பத்தில் வாங்கியிருப்பார். இந்த 3 இடத்துலையுமே வந்து ஒரு கோணமாக தான் வரும். மிதுனத்துக்கு துலாம் கோணம், துலாமுக்கு வந்து கும்பம் கோணம். இங்கே வந்து ராகு சாரம் வாங்கியிருப்பார். மிதுனத்தில் வந்து திருவாதிரை, துலாமில் வந்து சுவாதி, கும்பத்தில் வந்து சதயம். இந்த நட்சத்திர சாரத்தில் வாங்கியிருந்தாருன்னா கஷ்டம் அதிகமாக இருக்கும். சரியா? சனி பகவான் ராகு சாரம் வாங்கியிருக்கக்கூடாது. வாங்கியிருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார். அதுபோக ராகு பகவான் சனி பகவான் சாரம் வாங்கிக்கக்கூடாது. அப்போ எங்கே இருப்பார் ராகு அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு பகவான் கடகத்தில் இருக்கக்கூடாது. கடகத்தில் இருந்தால் ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா கடகத்தில் இருக்கிற ராகு இயல்பு நிலையில் இருப்பார். ஸோ இருந்தாலும் 50% பாதகம் பண்ணுவார். கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி விருச்சிகத்தில் சத்தியமாக இருக்கக்கூடாது. அனுச நட்சத்திரத்தில் ராகு இருந்தார்னா அந்த ஜாதகர் வந்து கெட்ட பழக்க வழக்கத்தால் கெட்டு போயிடுவான். ராகு திசை சனி புத்தில் இருக்கிற இடம் ரொம்ப அட்ரஸ்லாம் போயிடுவான். இது வந்து நிதர்சனமாக நடக்கும். இந்த வீடியோ பதிவில் கேட்குறவங்களுக்கு 3 நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை கண்டிப்பாக நடக்கும். வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். குறைஞ்சது ஒரு 45 வயசுக்குள்ள 40 வயசுக்குள்ள முடிஞ்சு போயிடும். ராகு திசை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ராகு திசையில் சனி புத்தியோ இல்லை செவ்வாய் புத்தியோ நடக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க. அதிலும் ராகு விருச்சிகத்தில் இருந்து அனுசு நட்சத்திரம் வாங்கியிருந்தாருன்னா படுத்தி விட்ருவார். சரியா? அப்படி ஆமாம் சார், நான் ராகு திசை செவ்வாய் புத்தியில் சனி புத்தியில் இருக்கிறேன், ராகு வந்து விருச்சிகத்தில் இருக்கிறாரு, எனக்கு அனுச நட்சத்திரம் தான் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவாங்க. அந்தளவுக்கு வருத்தம் எடுப்பார் ராகு. ஸோ ராகு வந்து சனி சாரமும் வாங்கக்கூடாது. கடகத்தில் புசம், விருச்சிகத்தில் அனுசம், அடுத்து வந்து மீனத்தில் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வாங்கக்கூடாது. இதில் ரொம்ப கஷ்டமான இடம் வந்து விருச்சிகத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான இடம். ஸோ இந்த அமைப்பிலும் ராகு சனிகள் இருக்கக்கூடாது. அவங்க நட்சத்திர சாரம் ஆகக்கூடாது. சுப தொடர்பு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். வாட்டெவர் மேபி இல்லாமல் இருக்கிறது நல்லது. இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அவங்க தான் கோயிலுக்கு போகணும். சரியா? சனிக்கிழமை ராகு வேலையில் கோயிலுக்கு போங்க, சிறப்பை தரும். இந்த வீடியோ பதிவில் நான் பலன்கள்னு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் அமைப்பாக சொல்லியிருக்கிறேன். சரியா? நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி எதிர்பார்க்குறது பலன் தான். எனக்கு என் தேவைகள் பூர்த்தி ஆகாதா, நான் அப்படி ஆக மாட்டேனா, இப்படி ஆக மாட்டேனா, எனக்கு வேலை கிடைக்காதா, அரசாங்க வேலை கிடைக்காதா, என் பொண்ணுக்கு பையன் கிடைக்க மாட்டானா, கட்டி கொடுத்த என் பொண்ணு பிள்ளை பார்க்க மாட்டாளா, எனக்கு வந்து நான் வீடு கட்ட மாட்டேனா, சரியா, கார் வாங்க மாட்டேனா, இப்படி தான் கவலைப்பட்டுருக்குறோம். இதெல்லாம் எல்லாத்துக்கும் உள்ள கவலை தான். ஒவ்வொருத்தருக்கும் கவலை இருக்குது. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சருக்கும் கவலை இருக்குது, 2026 மறுபடியும் ஜெயிக்க மாட்டோமான்னு. அது மாதிரி எல்லாத்துக்கும் கவலை இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. என்ன சொல்ல வரேன்னா, நிலைமையை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வருகின்ற காலத்தில் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு மகர ராசி போகுது. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் பிரிவில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது. அதவங்க கவனமாக இருக்கணும். குறிப்பாக சனி மகா திசை நடக்கிறவங்க, ராகு திசை நடக்கிறவங்க ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க, ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா 2025 இந்த சனி ராகு இணைவால் உங்களுக்கு சில பாதிப்பு இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அப்பேற்பட்டவர்கள் ஜாதகத்தை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்று உங்களுக்கு ஜோதிட அறிவு இருந்தால் நீங்களாக செக் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன இதுன்னு சொல்லியிருக்கிறேன், எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஓரளவு நிறைய சொல்ல முடியாது. நிறைய சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா ஜோதிடர் அறிவு இருக்கிறவங்களுக்கு, அந்த நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு புரியும். இப்போ இந்த வீடியோ ஒரு டாக்டர் கேட்குறாரு, இல்லைன்னா ஒரு இன்ஜினியர் கேட்குறாரு, அவருக்கு புரியாது. சரியா? ஒரு ஜோதிட அமைப்பில் இருக்கிறவர், ஒரு கோயில் குருக்கள், இல்லைன்னா ஒரு ஆகம வழிபாட்டில் இருக்கிறவங்க, அந்த சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஜோதிடம் இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியும். சரியா? அதனால் தெரியாதவர்கள் ஜாதகத்தை அக்கம் பக்கத்தில் கொடுத்து நல்ல ஜோசியராக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஏன்னா டூரேஷன் அதிகமாக இருக்குது. டூரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. 3/5/2025 15/12/2025 கிட்டத்தட்ட ஒரு 9 மாத நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா நேயர்களே? இதை வந்து நான் ஒரு பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, உள்ளதை சொல்கிறேன். இது எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. இன்றைக்கி நிறைய பேர் யூடியூப்பில் போடுறாங்க, எல்லா ராசிக்கும் போடுறாங்க, எல்லாத்தையும் சொல்கிறாங்க, கட்டம் போட்டுலாம் பேசுகிறாங்க. சரியா? கட்டம் போட்டுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பள்ளிக்கூடத்து வாத்தியார் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க சில பேர் ஆன்மீக குருக்களாக இருக்கிறாங்க, கோயில் பூசாரியாக இருக்கிறாங்க, அப்படியே தன்னை அப்படியே நல்லபடியாக காட்டிக்கிறாங்க. எல்லாம் நல்லது தான். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் பேசலாம். ஆனால் உள்ளதுன்னு ஒன்று இருக்குல்ல, உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து நிஜம். சரியா? அது வந்து சாஸ்வதமானது, அதுக்கு வந்து அழிவே கிடையாது. ஓகே,
அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என் முகத்தை இன்னும் காட்டலை, அப்பீர் ஆகலை. அப்பீர் ஆகாமல் திரைக்கு பின்னாடி தான் இருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அது சில காரணங்கள் இருக்கட்டும். நேரம் வரும்போது நானே வெளியே வருவேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேர் அதே கேட்குறாங்க, நீங்கள் முகத்தை காட்ட மாட்டீங்களான்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க. அதுக்காக முகத்தை காட்டுறதுக்காக ஒன்றும் இல்லை. சரி இருக்கட்டும், நமக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் சித்தி என்னைக்கு கிடைக்குதோ அன்றைக்கி கண்டிப்பாக நான் வெளி உலகத்துக்கு தெரிய வருவேன். அது வரைக்கும் என் குரல், நமக்கு குரல் தானே முக்கியம், நமக்கு சப்ஜெக்ட் தான் முக்கியம். நான் எப்படி இருக்கேனுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இதுதான் முக்கியம். அந்த என்ன சொல்கிறது, அந்த சாராம்சம் தான் முக்கியம். நமக்கு தகவல் தான் ஊர்ஜிதமாக இருக்க வேண்டும். ஸோ ஊர்ஜிதமான தகவலை தான் எப்போயுமே நான் சொல்லுவேன், உள்ளதை தான் சொல்கிறேன். நீங்கள் செக் பண்ணிக்கலாம், பஞ்சாங்கத்தில் பார்த்துக்கலாம். சரியா நேயர்களே, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பொருளை அப்சர்வேஷன் பண்ணி தான் அந்த வீடியோவை சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது இதில். அதெல்லாம் ரொம்ப சொன்னோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்டர் மேபி சனி ராகு இயல்பு சரியில்லை. சனி ராகு சேர்க்கை மகர ராசிக்கு நல்லதாக பார்க்கப்படவில்லை. இடையில சுக்கிரன் கொஞ்சம் போய் பேலன்ஸ் பண்ணுறாரு. அதுவும் மே 3ஆம் தேதி வரைக்கும் தான். அதை மறுபடியும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். வழிபாடையும் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாத அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு கொஞ்சம் மாறுபடலாம். சரியா? அதை நீங்கள் செக் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இது போக மற்ற பலன்களும் போடுவேன் நான். இது ஒரு குருஷியலான அமைப்பு. இந்த அமைப்போடு மகர ராசிக்கு மற்ற பலன்களும் நடக்கும். மற்ற கிரக பலன்களும் உங்களுக்கு சாதக பாதங்களும் கொடுக்கும். அதனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சரியா நேர்களே? இந்த வீடியோவோட முக்கியத்துவம் என்னென்னா, உங்கள் ராசிநாதன் டிஸ்டர்ப் ஆகிறார், அவ்வளோதான். அதுபோல் ராசிக்கு வேண்டிய கிரகம் சுக்கிரனும் டிஸ்டர்ப் ஆகிறாரு. மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது. செவ்வாய், புதன், குரு, சூரியன், சந்திரன், கேது இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்களுடைய அந்த சஞ்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி சில பலன்கள் இதை அடிப்படையாக வச்சு மாறலாம், இல்லைன்னா கூட குறையாக இருக்கலாம். அப்படின்னா எப்படி? சாதகமாகவும் இருக்கலாம், சில நேரம் பாதகமாகவும் இருக்கலாம். சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த கெடுபலங்கள் பேலன்ஸ் ஆகும், பாதகமாக இருந்துச்சுன்னா இந்த கெடுபலங்கள் கூடுதலாகும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.